ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் நிலக்கடலையில் எப்படி பிஸ்கட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நிலக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை இனிப்புக்கு தகுந்தாற் போல் எடுத்துக்கோங்க, பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை எப்படி ஈஸியாக தோல் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீனட்ஸ் இதுக்குள்ளே கொட்டிட்டு இப்போ இந்த மாதிரி செய்யுங்க. 4 கார்னரையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அந்த தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா உதிர்ந்துடும். நல்லா மாற்றி மாற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோல் தனியாக நட்ஸ் தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா புடைச்சாலே போதும், அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக கீழே விழுந்துடும். ஆனால் நம்மளுக்கு அந்த புடைக்கிறது தெரியாது. அதனால் இது ரொம்பவே ஈஸியான ஒரு வே தான் இது. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அந்த கிளாத் விரித்து விட்டுருங்க. விரித்து விட்டுட்டு நம்ம இந்த வடையெல்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்காக, அந்த தோலெல்லாம் கீழே விழுகிறதுக்காக பீனட்ஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி தோல் மட்டும் கீழே விழுந்துடும். ஒரே நிமிஷம் போதும். இந்த மாதிரி நம்ம தோல் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வே இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம சுத்தமாக தோல் நீக்கியாச்சு. அதுக்கப்புறமா இது தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு, நம்ம எந்த பிளேட்டில் பிஸ்கட் செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு தடவை மட்டும் எண்ணெயை தொட்டுட்டு அந்த எண்ணெயை வச்சு பிளேட் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. ரொம்ப எண்ணெய் போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர் போடுவோம், அப்புறம் மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தட்டு முழுவதுமாக தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விட்டு தான் பிஸ்கட் வைக்க போகிறோம். அதனால் நல்லா ஏகமாக தடவி விட்டுக்கோங்க. லேசாக எண்ணெய் தொட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக பிளேட்டில் எல்லா கார்னர்லேயும் நல்லா தட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு எண்ணெய் நம்ம லேசாக போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக இருக்க மாதிரி மாவு பார்த்துக்கோங்க. எங்கேயுமே மாவு நிற்கக்கூடாது. அப்படி நின்றுச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ எங்கேயுமே மாவு நிற்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக கேப் இல்லாமல் நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக மாவு இருந்துச்சுன்னா அதை லைட்டாக தட்டு குப்புற போட்டு ஒரு தட்டு தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முதல்ல சுகர் பவுடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் சுகர் அந்த மாதிரி தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக, அதாவது பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பவுடர் பண்ணிட்டோம். அடுத்தது பீனட்ஸ் நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இது கூட தண்ணியோ அல்லது வேறு எதையுமே சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது. வெறும் அந்த பீனட்ஸ் ரோஸ்டட் நட்ஸ் மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதங்குற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவம்.
அதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். இது கூட நம்ம வந்துட்டு ஃப்ளார் சேர்த்து பிசையும் பொழுது கரெக்டாக இருக்கும். பக்கம் வந்துட்டு பிஸ்கட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா நைஸாக கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் எல்லாம் சுத்தமாகவே விழுகாது. இப்போ நம்ம சுகரையும் மைதா மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது ரெண்டையுமே சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பால் வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் பால் எடுத்திருக்கேன். அதுவே வந்துட்டு நம்மளுக்கு போதுமான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையும் போது உங்களுக்கு கரெக்டான ஃபார்முக்கு வந்துடும். பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் இருந்தாலே போதும். உங்களுக்கு கையில் பிடிச்சா வந்துட்டு பிடிக்கிற ஃபார்முக்கு வந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு மாவு வந்துட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வேணும்னா நல்லா வந்துட்டு கோதுமை மாவெல்லாம் நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா உருட்டி பிணைஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஓகே பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியோ ஒரு சின்ன ஸ்பூனோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வந்துட்டு பிஸ்கட் வேணுமோ அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு உருண்டை பண்ணிட்டோம். அதை கரண்டியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்படி வச்சு ஒரு தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறதுனால கிராக்ஸ் விழுகுது. நீங்கள் நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாகவே வந்து உங்களுக்கு கிராக்ஸ் விழுகாது. நான் வந்துட்டு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இருந்த மாவு எல்லாமே பிஸ்கட்காக தயார் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அடுப்பில் வந்துட்டு ஏற்கனவே உப்பு வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டையும் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் மூடி வைக்கும்போது அந்த மூடியில் வந்துட்டு எந்த ஹோல்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம பிஸ்கட் செஞ்சோம் இல்லையா, அந்த மாவு வச்சு கொஞ்சம் அடைச்சி வச்சுருங்க. அந்த ஏர் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடாது, அதுக்காக அடைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு பிஸ்கட் நல்லா குக் ஆகும். இப்போது பிஸ்கட் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா பிஸ்கட்டோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா லேசாக ப்ரௌன் ஷேட் வரும். அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிஸ்கட் குக் ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறமா அதை 20 மினிட்ஸ் கழித்து எடுங்க. மூடியை திறந்து வச்சு ஆற வச்சுருங்க. அப்போ தான் அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு பிஸ்கட் தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வீட்டிலேயே நம்ம கிட்ஸ்க்கு வந்துட்டு விரும்பின நட்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பீனட்ஸில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நிறைய மில்லட்ஸில் கூட வச்சு செய்கிறாங்க.
ஸோ இவ்வளோதான், உடைச்சா கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக, நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.